வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம வீடியோ வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி 10 நிப்பாட்டிட்டோம். 13 பிறகு போடல. 13 இப்படி நடக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பொங்கல் கழிச்சு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி என்ன அடைஞ்சு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த 23,396 இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 23,110 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு வேளை பிரேக் பண்ணோன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி பிரேக் ஆணிச்சு நம்ம சொல்லியிருந்த டார்கெட் ரீச் ஆகிச்சு நிஃப்டியில். அப்படியே பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தேர்ட் வரைக்கும் வரணும்னு சொல்லியிருந்தோம். அந்த தேர்டுக்கு வரல, செகண்டோட நடிச்சு மார்க்கெட். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சைடு வைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் இடையில இருக்க வரைக்கும் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்திங்கன்னா அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 14 பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், இந்த செட்டப்புக்குள்ளே தான் மாட்டியிருக்கு. சரி, ஓகே, முடிஞ்சு போனது பார்க்க வேண்டிய திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். அந்த வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா கிளியரான ஒரு டோஜி போட்டிருக்கு. இந்த டோஜி செட்டப் படி பார்த்தோம்னா ஹையை பிரேக் பண்ணால் பையிங், லோவை பிரேக் பண்ணால் செல்லிங். அதுக்கான இது வந்து அந்த மாதிரி ஸ்டைலில் தான் போட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அடுத்த வாரம் கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதாவது 22,900 வரைக்கும் இறங்கிறது, ஒரு 300 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இந்த ட்ரெண்ட் லைன் படி. ஆனால் இந்த டோஜியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் லோ இறங்க வாய்ப்பு, ஹையை பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல வந்து அப்சைடு போகிறதுக்கான செட்டப்பில் இருக்க மாதிரி தான். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் அந்த டோஜி போட்டிருக்காங்க. ஆனால் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் டோஜி இருக்குது. இருந்தாலும் ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் வேறு மேலே போக வாய்ப்பு. இது வந்து வீக்லி படி. இப்போ டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனும் நம்ம வீக்லியில் போட்ட ட்ரெண்ட் லைனும் நம்ம கனெக்ட் ஆகிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா 22,888 இன்னும் 900. அந்த 900 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இது வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் தொடரப்போ ஒரு வேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே கேன் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த டே ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறது வாய்ப்பு அதிகம். ஆனால் எது வரைக்கும் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணணும். இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான், அதாவது 22,680 to 700 இந்த ரேஞ்சுக்குள்ளே பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக், அதாவது இங்கே தொடாமல் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த இடம் போயிட்டு மறுபடியும் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் டே கேன் செட்டப்படி இந்த இடத்துல 22,900 தொட்டுட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போணுச்சுன்னா இந்த இடத்துல உடைக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துலையே, அதாவது நாளைக்கு வந்து இந்த கேண்டில் நாளைக்கே உடச்சி மேலே போணுச்சுன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுபடி பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் ஒரு டவுன் சைடு இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது இந்த டே கேண்டில். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,292, அடுத்து 23,353, அடுத்து 23,449. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 23,100 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 22,998, அதாவது 23,000 அந்த ரேஞ்சு இருக்கும். அதுக்கடுத்து 22,825. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதாவது இன்றைக்கி டே லோ இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் நம்ம வீக்லி சப்போர்ட் பார்த்தோம் 22,900 பார்த்தோம். அப்போ அந்த 22,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றப்ப மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான அதாவது ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்தமாதிரி அந்த செட்டப்பில் தான் இருக்காது. ஒருவேளை இந்த இடத்த செலக்ட் ஆகலை, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணி இந்த 900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு, அதாவது அந்த நம்ம அந்த சப்போர்ட்டோட கீழே உள்ள சப்போர்ட்டோட மாற்றிடும். அந்த 22,900 ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேர்ட் சப்போர்ட் மட்டும் மாற்றிட்டேன். 22,910 அப்படிங்கிறது 22,910 ஸ்ட்ராங் சப்போர்ட். மார்க்கெட் வந்து அந்த 23,100 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இறங்குறது வாய்ப்பு. அது எவ்வளோ வாய்ப்புன்னு பார்த்தா 22,900. 22,900 ஸ்ட்ராங் சப்போர்ட். இங்கேருந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை மார்க்கெட் வந்து பிரேக் ஆனால் இந்த இடம் தொட்டால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான செட்டப்பில் இருக்குது. அதே பையிங்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் இருக்கும். ஃப்ளாட்டாக இந்த 2 கடையில் ஓப்பன் ஆனால் உள்ளே தான் இருக்கும். அவ்வளோத்தையும் வெளில போகிறதுக்கான
வாய்ப்பு அதிகம். சரி, உள்ளே இருக்க தான் வாய்ப்பு அதிகம். பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் மார்க்கெட்டை வந்து வெரி புல்லிஷ்னால் நம்ம இந்த இடம் வந்துட்டு போனால் தான் நல்லது. 22,910 தொட்டுட்டு மார்க்கெட் போணுச்சுன்னா மார்க்கெட் திருப்பி வரது வாய்ப்பு இல்லை, இங்கேருந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடம் அப்சைடு போனாலும் திருப்பி டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருங்க. ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு 2 சப்போர்ட் இருக்குது. இது ஒரு இடம் சப்போர்ட், அடுத்த சப்போர்ட்னு பார்த்தா ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த 2 இடம். இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம்ல இந்த ரேஞ்சு இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இருக்குது. அதைப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 46,250 ரேஞ்ச் வரைக்கும் இறங்கத்தான வாய்ப்பு தான் அதிகமான செட்டப்பில் தான் க்ளோசிங் இருக்குது. நம்ம டேயில் பார்ப்போம் என்ன மாதிரி வாய்ப்புன்னு. அதாவது வீக்லி படி பார்த்தோம்னா இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணால் திருப்பி இறங்கி 46,250 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் அப்சைடு போகும். அதுதான் வீக்லியோட செட்டப். இதை நம்ம டேயில் பார்ப்போம். டே கேண்டில் இப்படி பார்த்தோம்னாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணும். அதாவது நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த லோ கடைசியாக போன லோ பார்த்தீங்கன்னா 47,900. இது வந்து டபுள் பாட்டமாக எடுத்து அப்சைடு போகும் வாய்ப்பு உண்டு. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மறுபடியும் ஃபால் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இது வந்து டே கேண்டில் செட்டப். டே கேண்டில் செட்டோடு பார்த்தோம்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே படி. சரி, ஓகே, அது 15 மினிட்ஸ் பார்ப்போம். அதாவது 47,898 47,900ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான் இண்டிகேட் பண்ணுது இந்த இடத்துல. இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறது வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் 15 மினிட்ஸில் பார்ப்போம். இது டே படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 48,610 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்னையோட ஹை 49,047, அதுக்கடுத்து 49,459. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 48,375 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 48,021 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம அது கீழே போடல, அதுக்கு கீழே போனால் ஃபால் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுன்னு வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட ஹை வரைக்கும் இந்த ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதை போல் செட்டப்பில் தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கி இந்த செகண்ட் சப்போர்ட் மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அது 48,000 ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுபோல் நிஃப்டிலே நம்ம வந்து 23,900 சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். 22,900. இந்த 22,900 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதுபோல் 48,000 இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஓப்பனில் இறங்கிட்டு போனால் மார்க்கெட் ஹெல்த்தியான மார்க்கெட் அப்சைடு அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை வந்து இந்த இடத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே போணுச்சுன்னா மார்க்கெட் திருப்பி இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. 610க்கும் அந்த 49,000 கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து அப்சைடு ரொம்ப ஈஸியாக போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஒரு சின்ன சைட்வேஸ் இருந்து எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டியோட. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னா கிளியராக டோஜி, அதாவது நிஃப்டியில் என்ன போட்டுருந்தோம் அதே போல் சேம் தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி செட்டப்பில் தான் இதுவும் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ வீக்லி படி பார்த்தோம்னா டோஜி பிரேக் பண்ண கீழே சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது 76,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கேண்டோட ஹை வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம டேயில் அப்படியே மாற்றினோம்னா இதே இடம் தான் வரும். கிட்டத்தட்ட அதே தான் வருது. இப்போ இந்த 76,000 இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் இந்த சிங்கோட ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 76,812 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 77,159, அடுத்து 77,705. அதுக்கடுத்து சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 76,272ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 76,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஃபிகர் தான் சப்போர்ட்டாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மார்க்கெட் இறங்கிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண மார்க்கெட் கீழே வந்துட்டு 76 சப்போர்ட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேப் அப் இருந்து மார்க்கெட் வந்து போனுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 3 சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த இடம் தொட்டுடுச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைடுக்கான ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதுக்கான செட்டப் தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எடுத்தோடனே அப்சைடு போனுச்சுன்னா திருப்பி இந்த இடம் தொட்டுட்டு போனால் தான் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான செட்டப்பில் இருக்க மாதிரி தான் 3மே இண்டிகேட் பண்ணுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.